ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளூ கலர் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோஸ்லேயும் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நண்டு கிரேவிக்கு நிறையா மசாலாலாம் போட்டு தான் வச்சா நல்லாயிருக்கணும் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ சிம்பிளாக செய்கிறேன்னு பாருங்கள். இந்தமாரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். இந்த நண்டு கழுவிட்டு அது மேலே நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா நண்டு ரொம்ப நேரத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும். சமைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெரட்டி வச்சுருங்க. இதுக்கு தேவையான முக்கியமான மசாலாவே இது தாங்க. 2 டீஸ்பூன் மிளகு போட்டுங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைனாக வறுத்துருங்க. அது ஒரு மாதிரி வாசனை வரும் வறுக்கும் போதே. அப்போது அந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. பூண்டு போடும்போது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சிங்க. பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். பூண்டை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு பிறகு இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஒரு மூடி போட்டு மூடி தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால 1 டீஸ்பூன் போதுமானது காரத்துக்கு. மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் காரம் கம்மியாகவே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துருங்க. ஏன்னா நண்டில் ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கோம், நல்லா அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 200 ml தண்ணி ஊற்றுறேன். இதில் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க. ப்ளூ கலரில் நண்டு போட்டிருக்கோம். வெந்து வரும்போது என்ன கலரில் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மூடி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலராக மாறி இருக்கும். ஆரஞ்சு கலராக மாறி இருந்ததுனாலே நல்லா நண்டு வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளும் நம்ம அங்கே அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகத்தூளையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே கிரேவி கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நண்டு ஆற அந்த குழம்பு இன்னும் திக்காக தான் வரும். அதுவும் இல்லாமல் நண்டு உள்ளே எல்லாத்தையுமே அந்த சாரெல்லாம் உறிஞ்சி இழுக்கிறதுனால கிரேவி கம்மியாயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.